சரியான திசையில் செல்கிறீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் போது உங்களை கீழே தள்ளவும், உங்கள் நம்பிக்கையை இழக்கச் செய்யவும், உங்கள் ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் செய்யவும் மக்கள் இருப்பார்கள். குறிப்பாக கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நம் மூலமாக நிறைவேற்றும் போது இப்படி இருக்கும். இந்த சூழ்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாரிடத்தில் திரும்புவீர்கள்? இந்த போராட்டத்தை எப்படி போராடுவீர்கள்? ஆபிரகாம் எகிப்துக்கு ஓடிப்போனான். ஆகார் சாராலிருந்து தப்பி ஓடினாள். கிதியோன் திராட்சாலையில் ஒளிந்து கொண்டான். சீஷர்கள் பயந்து கதவுகளை பூட்டிக் கொண்டு வீட்டுக்குள் இருந்தார்கள். பயம் உங்களை வீழ்த்தி கீழே தள்ளலாம். உங்கள் பலத்தை எல்லாம் உரித்து விடலாம். தோல்வி அல்லது மரணத்துக்கு நேராக உங்களை கொண்டு செல்லலாம். மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களுடைய அம்மோனியருக்கு அப்புறத்திலுள்ள மனுஷர் கூட சேர்ந்து யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாகிய ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்போது யோசபாத் மிகவும் பயந்து விட்டான். பயம் என்பது இயற்கையான எதிர்வினை. பயம் உங்களை கீழே தள்ளலாம், அல்லது பயத்தை நீங்கள் மேற்கொள்பவராகவும் உங்களை மாற்ற உதவலாம். இந்த போரை யோசபாத் எப்படி சமாளித்தார் என்பதை 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலிருந்து 4 வார்த்தைகள் நமக்கு முக்கியமாக இருக்கிறது. வசனம் 3 நாம் வாசிக்கிறோம், தன்னை தயார்படுத்தி கொண்டான். அதே வசனத்திலே கர்த்தரை தேடினான். 17வது வசனத்திலே உறுதியாய் நின்றான். 17வது வசனத்திலே இரட்சிப்பை பார்த்தான். முதலில் தன்னை தயார்படுத்தி கொண்டான். யோசபாத் எடுத்த முடிவு, எதிரிகள் அவரை தாக்குவதற்கு வழியில் வந்தபோது அவர் கர்த்தரை தேட தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டார். இது திட்டமிட்டு எடுக்கப்பட்ட முடிவு. அவன் தன் முடிவில் தளரவில்லை. அதை உடனடியாக அவர் தீர்மானித்தார். அவர் கர்த்தரை தேடுவேன் என்று தீர்மானித்தார். இது ஒரு அசைக்க முடியாத முடிவு. எவ்வளவு பெரிய நீண்ட யுத்தமாயிருந்தாலும் பரவாயில்லை, கர்த்தரை தேடி தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டான். 2வது, கர்த்தரை தேடினான். கர்த்தரை நோக்கி தன்னை திருப்பிக் கொண்டான். தன்னை தாக்க படைகள் ஒன்று சேர்வதை அறிந்த அவன் மற்ற வலிமையான படைகளின் உதவியை நாடவில்லை. மாறாக கர்த்தரை நோக்கி திரும்பினான். கர்த்தரை தேட அவருக்கு நேரம் கிடைத்ததல்லவா? எதிரி வரவில்லையா? உங்களுக்கும் எதிரிக்கும் இடையிலான இடைவெளி எவ்வளவு குறுகியதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஒன்று, கர்த்தர் இடைவெளியை அதிகப்படுத்துவார், அல்லது இடைவெளிக்கு இடையில் வருவார். நீங்கள் சரியான திசையில் திரும்புவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். 3வது காரியம், உறுதியாய் நின்றான். வசனம் 17 வாசிக்கின்றோம், உறுதி தேவை. யோசபாத்திடம் கேட்கப்பட்டது, இந்த யுத்தத்தில் நீ போராட வேண்டியதில்லையா என்று. உங்கள் நிலையை சரியாக எடுத்துக்கொள்ளுங்கள். உறுதியுடன் நில்லுங்கள். உறுதியாக நிற்க வேண்டும் என்று மட்டுமே யோசபாத்திடம் கேட்கப்பட்டது. நம்பிக்கையுடன் நில்லுங்கள். அசையாமல் நில்லுங்கள். யுத்தம் கர்த்தருடையது. ஏராளமான எதிரிகளை கண்டு பயப்படவோ சோர்வடையவோ வேண்டாம். ஏனென்றால் யுத்தம் உங்களுடையது அல்ல, மாறாக கர்த்தருடையது. இங்கே நீங்கள் காணும் 4வது காரியம், இரட்சிப்பு. அவர் அனுபவித்த விடுதலையை வசனம் 22 அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்க தொடங்கினார்கள். யூதாவை ஆக்கிரமித்துக் கொண்டிருந்த அம்மோன், மோவாப் மற்றும் சேயீர் மலையின் மனிதர்களுக்கு எதிராக கர்த்தர் பதுங்கியிருந்தார். எதிரிகள் தோற்கடிக்கப்பட்டனர். நீதிமொழிகள் 21:31 வாசிக்கிறோம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று நாம் படிக்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விடுதலையை காண்பீர்கள். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களிடம் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ள சொன்னபோது, நான் உங்களுக்கு அந்த தேசத்தை தருவேன் என்று சொன்னார். அவர்கள் அதை விசுவாசத்துடன் பெற்றுக்கொண்டதாக வாக்குறுதி அமைந்தது. யுத்தங்கள் பல இருக்கலாம்.
யுத்தங்கள் பெரியதாக இருக்கலாம். யுத்தங்கள் நம்மை பயமுறுத்தலாம். யுத்தங்களினால் வரும் பயத்தின் விளைக்கரையும் அதிகம். ஆனால் உங்கள் இதயத்தை உறுதியாக வைக்க நினைவில் கொள்ளுங்கள். கர்த்தரை தேடுங்கள். வலுவாக நின்று இரட்சிப்பை பாருங்கள். வேறு வார்த்தையில் கூறுவதனால் கர்த்தரை தேடுவதற்கு உங்களை அமைத்துக் கொள்ள முடிவு செய்யுங்கள். கர்த்தரின் திசையில் திரும்புங்கள். அவரை தேடுங்கள். உறுதியாக நின்று விடுதலையை அனுபவியுங்கள். இந்த மாதம் அருமையான மாதமாய் அமையட்டும். இந்த மாதத்திலே கேள்விக்கு மட்டும் சரியான பதிலளித்து செயல்படுங்கள். நீங்கள் சரியான திசையில் பிரச்சனைகளை எதிர்கொள்கிறீர்களா? கர்த்தர் உங்களை பலமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.